எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் பீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த பீம் ஆக்ஸலரேட் பண்ணுறாங்க யூஸிங் 20 கிலோ வோல்ட். பண்ணும்போது கிடைக்கிற de-Broglie wavelength, இந்த எலக்ட்ரானோட de-Broglie wavelength lambda நாட். இதே 20 கிலோ வோல்ட்டுக்கு பதிலாக 40 கிலோ வோல்ட் யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ வேவ்லென்த் கிடைக்கும் ஃபிகர் அவுட் பண்ணணும். இப்போ இந்த மேட்டர் வேவ், எலக்ட்ரான்ங்கிறது ஒரு பார்ட்டிக்கல்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது அது ஒரு வேவ் மாதிரி பிஹேவ் ஆகும். அதுதான் மேட்டர் வேவ்னு சொல்லுவோம். அதோட வேவ்லென்த் எப்படி எழுதலாம்னா லாம்டா ஈக்குவல் டு h/pன்னு எழுதலாம். ஸோ பிங்கிறது மொமெண்டம். இந்த மொமெண்டம் எப்படி எழுதலாம்? 2m இன்டூ ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ன்னு எழுதலாம். ஏன்னா லைக் கைனடிக் எனர்ஜின்னு வச்சுப்போம். ஸோ கைனடிக் எனர்ஜியை p ஸ்கொயர் பை 2mன்னு எழுதுவோம். ஸோ p கேன் பி ரிட்டன் as ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m e. அண்ட் இந்த ப்ராப்ளமில் இந்த ஈங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆக்சிலேட் பண்ணுறதுனால கிடைக்கிறது. ஸோ இது 0 வோல்ட், இது சேஃபார் v வோல்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறதுனால கிடைக்கிற ஆக்சிலரேஷன், அந்த எனர்ஜி தான் இது. ஸோ இந்த எனர்ஜி எப்படி எழுதலாம்னா சார்ஜ் டைம்ஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு எழுதலாம். ஸோ லாம்டா வில் பிகம் h by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m ev. இதில் mங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ங்கிறது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸில் ஆக்சிலரேட் பண்ணுறோங்கிறது. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த h 2m e இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போது லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by ரூட் வின்னு எழுதலாம். ஸோ இதுதான் மேட்டர் வேவுக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன். இப்போது லாம்டா நாட் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by ரூட் ஆஃப் 20 கிலோவோல்ட். ஓகே, இப்போ இந்த லாம்டா இது எப்படி எழுதுவோம்? லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈவன் இதுக்கு ப்ரொபோர்ஷனல் அப்படி எழுதிடும். ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்னா இது எல்லாமே சம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போது lambda naught equal to some constant times root of 20 kilo volt. ங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், ரைட்? இப்போ நமக்கு இந்த லாம்டா டேஷ் வேணும். ஸோ இந்த லாம்டா டேஷ் வில் பிகம் c by root of 40 கிலோ வோல்ட். இதை நான் எப்படி எழுதலாம்? c by root 2 times root of 20 கிலோ வோல்ட்னு எழுதலாம். ஸோ இந்த c by 20 கிலோ வோல்ட் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? லாம்டா நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே எழுதியிருக்கும் இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். So this will become lambda naught divided by root. So fourth option correct answer.